நேரலையாக இன்றைய தினமும் தலைவாசலின் பல்வேறு அம்சங்களையும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அடுத்ததாக எங்களுக்காக நம்மவர் பகுதியும் தயாராக இருக்கின்றது. ஒரு சிறப்பு நேர்காணல். எங்களுடைய ஒரு நாட்டின் கலைஞராக ஒருவரை நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரோடு கலந்துரையாடப் போகின்றோம். ஆகவே அவர் யார் என்று நாங்கள் கலந்துரையாடப் போகின்ற விடயம் என்ன என்பதையெல்லாம் இந்த நம்மவர் பகுதியூடாக பார்க்க போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் நம்மவர் பகுதியோடு. இன்றைய தினம் எங்களோடு நம்மவர் பகுதியில் சிறப்பு நேர்காணலுக்காக ஒரு அதிதி இணைந்திருக்கின்றார். அவர் யார் என்று பார்த்தால், பொதுவாக நாங்கள் இருக்கின்றோம், ஊடகத்துறையில் பலர் இருக்கின்றோம், பலருக்கு எங்களுடைய வாய்தான் எங்களுக்கான ஆதாரமாக இருக்கின்றது. அநேகமான இன்னும் பலருக்கு அவர்களுடைய பேனா, அவர்களுடைய எழுத்து என்பது ஆதாரமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அதே பேனாவை கொண்டு எழுதுவதை விட அவர்கள் அழகாக வரைந்து ஒரு சித்திரமாக, குறிப்பாக ஒரு கேலி சித்திரமாக சொல்ல வேண்டிய விடயத்தை மிகவும் ரத்ன சுருக்கமாக அழகாக இந்த சமூகத்திற்கு சொல்லிவிடுவார்கள். அப்படி ஒரு கார்ட்டூனிஸ்டை தான் இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்காக அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக இவர் திரு மணி ஸ்ரீகாந்தன் அவர்கள், தமிழன் நாளிதழின் உடைய கார்ட்டூனிஸ்டாக தற்போது சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இன்றைய தினம் எங்களோடு நம்மவர் பகுதியில் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஒரு கார்ட்டூனிஸ்ட் என்று சொல்கின்ற போது நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்களையும் அப்படியே ஒன்றாக அணைத்தெடுத்து நீங்கள் ஒரு சமூகத்திற்கான ஒரு படத்தில் நீங்கள் கொடுத்து விடுகின்றீர்கள் ஒரு செய்தியை. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லாம் மீம்ஸ் என்பது எப்படி எங்களுக்கு பார்த்ததும் ஒரு செய்தி, அதனோடு கூடிய ஒரு நகைச்சுவை என்ற இரண்டையும் தருகின்றதோ, அதே போன்று நீங்கள் பல ஆண்டு காலமாக இந்த கார்ட்டூனிஸ்டுகள் இந்த வேலைகளை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள். அதில் சிரிப்பும் இருக்கின்றது, அதே வேளை செய்தியும் இருக்கின்றது, சமூகத்திற்கான ஒரு சிந்தனையையும் விதைத்து விட்டு செல்கின்றீர்கள் போகிற போக்கில். அவ்வளவு தூரம் நீங்கள் ஒரு ஆழமான புரிந்துணர்வோடு இந்த தொழிலில் இருக்கும் போது, ஆரம்பத்தில் நாங்கள் இந்த கார்ட்டூனிஸ்ட் என்பதை கொண்டு நீங்கள் எப்படியான எத்தனை வகையான கார்ட்டூனிஸ்டுகள் நாங்கள் சமூகத்தில் இருக்கின்றீர்கள், எந்தெந்த அடிப்படையில் அந்த பிரிதல் இருக்கின்றது, அதை பற்றியெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் பேசலாமா? நிச்சயமாக. இப்போ கார்ட்டூன் வந்து 2 வகைகளை கொண்டது. அதாவது நாட்டு நடப்புகள், மற்றது அரசியல், சமூக சீர்கேடு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ஊடகமாக இந்த கருத்தோவியம் வந்து இருக்குது. இதில் வந்து ஒன்று அரசியல் கார்ட்டூன்கள், அதில் முழுக்க சமூக சீர்கேடு, ஊழல்கள், அரசியல்வாதிகளை பற்றிய கிண்டல்கள் தான் நிறைஞ்சிருக்கும். அது இல்லாமல் இன்னொரு வகையானது ஒன்று இருக்குது, ஆஷ்யம், முழுக்க துணுக்கு, நகைச்சுவை துணுக்கு. அதாவது ஏதாவது ஒரு துணுக்கு, அதுதான் எனக்கு மீம்ஸாக அது பரிமாணம் அடைஞ்சு வந்திருக்குது. அப்போ அது வந்து அந்த எழுத்துக்களோட ஜோக்ஸ் படிக்கிறத விட அது பக்கத்தில் ஒரு கோட்டு சித்திரம் ஒன்று இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அப்படி 2 வகைகள் தான். குறிப்பாக இது வந்து இந்த கார்ட்டூன்களை வந்து ஓவிய வகைக்குள்ளே வந்து இதை கொண்டு வர முடியாதுன்னு தான் நானாக சொல்லுவேன். ஏன்னா இது வந்து அதையும் கடந்து மக்களிடையே ஒரு செய்தியை மிக இலகுவாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு சாதனமாக இந்த கருத்தோவியங்களை நாம் சொல்லலாம். இதில் நீங்கள் இந்த வகையைச் சேர்ந்த கார்ட்டூனிஸ்ட்? இல்லை, நான் வந்து இப்போ ஆரம்ப காலத்தில் ஸ்டார்ட்டில் வந்து தினகரன் நாளிதழில் அரசியல் கார்ட்டூன்கள் செஞ்ச 2001 எல்லாம், அது ஒரு 6-7 வருடங்கள் தொடர்ச்சியாக அரசியல் கருத்தோவியங்கள் தான். அதுக்கு பிறகு இப்போ வந்து முழுக்க துணுக்குகளுக்கான படங்களை தான் பண்ணுறேன். ஏன்னா தமிழகத்தில் வந்து அதில் அதிகமான வரவேற்பு அங்கே இருக்குது. நம்ம நாட்டில் ரொம்ப வறட்சின்னு சொல்லுவேன், அதிகமான வரவேற்பு. அதனால் அங்கே நிறைய பண்ணுறோம், நிறைய நகைச்சுவை துணுக்குகளுக்கான படங்கள். ஆமாம். உங்களுடைய இந்த வருகை கார்ட்டூனிஸ்டாக உங்களை வளர்த்தது எது, அதை பற்றி குறிப்பிடுங்கள். வளர்த்தது, இந்த துறைக்குள்ளே வந்தது எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து இப்போ எங்கள் வீடுகளில் வந்து மேகசின் நிறைய வாங்குவோம். அந்த நேரத்தில் ஆனந்த விகடன், குமுதம், கல்கண்டு, இதுகளெல்லாம் நிறைய வாங்குவோம். வாங்குகிற போது அதை பார்க்கும்போதே எனக்கு மதன் ஜோக்ஸ் ஸ்டார்ட்டில் எடுத்தோடனே மதன் ஜோக்ஸை தான் நான் வந்து பார்க்குறது. பார்த்தோன்னே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஜோக்ஸை வந்து நான் ரொம்ப உன்னிப்பாக அவதானமாக அதை நான் பார்ப்பேன். நானும் இந்த மாதிரி படம் போடணும் அப்படின்னு அப்போ படங்கள் போட ஆரம்பிச்சது. உங்களுக்கான ரோல் மாடல் என்று சொல்லலாம். கட்டாயம், நிச்சயமாக. என்னுடைய ஆஸ்தான கருத்தோவியர் அவர் என்னுடைய குருன்னு நான் வந்து வெளிப்படையாக சொல்லுவேன், மதன் சார் அவர்களை. அதுக்கு பிறகு நான் வந்து பள்ளிக்கூடத்தில், அதாவது ஸ்கூலில் படிக்கிற காலப்பகுதிகளில் சென்ட் ஜோன்ஸ் நுகேகூட, அதை மறக்க முடியாது. அப்போ நானும் தமிழன் நாளிதழின் பிரதம ஆசிரியர், எனது அன்புக்குரிய நண்பர் திரு சிவராஜாவும் அடுத்தடுத்த அந்த சேர்ஸில் உட்காந்து தான் படிக்கிற காலப்பகுதி. சிவராஜாவிடமும் நிறைய நகைச்சுவை இருக்கும், நகைச்சுவையாக பேசுவார். அப்போ என் பக்கத்தில் இன்னொரு நண்பர் இருப்பார், அவருடைய பேரை குறிப்பிட முடியாது.
அந்த நண்பரை பற்றி சிவராஜா வந்து அன்றைய விஷயத்தை ஒன்று சொல்லுவார். இவர் இப்படித்தான் அங்கே இருந்திருப்பார், இப்படி ஓடி இருப்பார், குதிச்சிருப்பார், ஆற்றுல கரணை போட்டிருப்பாருன்னு ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லுவார். அது சரி ஒரு படமாக போடுங்களேன் அப்படின்னுவார். அவருக்கு தெரியாமல் நாங்கள் படமாக போட்டு நானும் சிவராஜா வச்சு இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் அவன் சில நேரம் அந்த பையன் அதை எட்டி பார்த்து கண்டுபிடிச்சி ரொம்ப இதாக திட்டுவான் எங்கள் 2 பேர்த்தையும். இது வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அதுக்கு சிவராஜா முக்கிய காரணம். ஆமாம், ஒரு நகைச்சுவையாக ஆரம்பித்து அதுவே உங்களுடைய ஊடக வாழ்க்கைக்குள் ஒரு அஸ்திவாரமாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம். நிச்சயமாக. அதே நேரம் திரு மணி ஸ்ரீகாந்தன் அவர்களுடைய அந்த கேலி சித்திர ஓவியங்களை எல்லாம் நாங்களும் இப்போது அவ்வப்போது திரையிலும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும், வழங்கி கொண்டிருக்க போகின்றோம். குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிடுகின்ற போது உங்களுடைய இந்த கேலி சித்திரங்கள், இந்த கார்ட்டூன்கள் எதுவும் ஓவியத்தோடு நீங்கள் சொல்ல முடியாது என்றீர்கள். ஓவியம் வேறொரு தரப்பு என்பதாக சொல்லியிருந்தீர்கள். இதே நேரம் நடைமுறை ரீதியில் பார்த்தால் ஓவியத்திற்கும் கார்ட்டூன்களுக்கும், குறிப்பாக ஓவியர்களுக்கும் கார்ட்டூனிஸ்டுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த புரிதல் என்பது எந்த அளவில் இருக்கின்றது? இப்போது அது நல்ல ஒரு கேள்வி இது. அதாவது ஓவியர்கள் வந்து வேற, சிரிப்பு ஓவியர்கள் அதாவது கருத்தோவியம், கார்ட்டூனிஸ்ட், இவங்க வந்து வேற ரெண்டு வகையானவர். இப்போ இந்த பெரிய ஓவியர்கள், ஓவிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க, தமிழகத்திலையும் இருக்கிறாங்க. இவங்க வந்து குறிப்பாக இந்த கருத்தோவியர்களை, கார்ட்டூனிஸ்ட்டை வந்து அவங்க வந்து இந்த ஓவியத்துக்குள்ளே எடுக்கிறதும் இல்லை, குறிப்பாக மதிக்கிறதும் கிடையாது. ஏன்னு கேட்டால் எங்களை விட அவங்க வந்து இந்த கருத்தோவியம் வந்து தகுதியில் வந்து ரொம்ப குறைவானதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஓவிய ஜாம்பவன்கள் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிறைய பதிவுகளை இன்றைக்கி பார்க்கக்குள்ள அதை எங்களுக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனால் அப்படி இல்லை. கருத்தோவியம் என்பது அதை விட ரொம்ப பலமானது, ரொம்ப வலுவானது. ஏன்னு கேட்டால் ஒரு ஓவியம் வந்து ஒரு ஃபோட்டோவை அப்படியே அச்சு அசலாக பார்த்து பண்ணுவாங்க, அது ஓவியம். ஆனால் இந்த கார்ட்டூன் வந்து அப்படி அல்ல. அது வந்து மிகைப்படுத்தல், ரொம்ப மிகைப்படுத்தி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவோம். ஜனங்க ஈஸியாக அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க, புரிந்து கொள்வாங்க. வலுவான ஒரு ஆயுதம்னு கூட இந்த கார்ட்டூனை சொல்லலாம். ஏன்னு கேட்டால் ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க பாருங்கள், வால்முனை மிக கொடுமையானது, அதனிலும் கொடுமையானது பேனாமுனை, இது எல்லாத்தையும் விட கொடுமையானது தூரிகை முனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப வலுவானது இந்த கார்ட்டூனிஸ்ட். குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பெரிய ஓவியர்கள் இருக்கிறாங்க தானே, ஓவிய ஜாம்பவான்கள், அவங்களுக்கு கார்ட்டூன் பண்ண வராது. இதே கார்ட்டூனிஸ்ட்டுக்கு அந்த ஓவியம் பண்ண முடியாது. ஏன்னா மதனி என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், அவர் வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு புக்கு போட்டிருந்தார். அதில் என்கிட்ட நேரடியாக அவர் அவங்க வீட்டில் வச்சு சொன்ன விஷயம், அக்பரை வந்து நானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்பரை பண்ணினாராம். பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணி அக்பர் வரவே இல்லையா. அக்பருடைய மூக்கு ரொம்ப நீளமாக வந்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா மதனுடைய சிறப்பே அந்த மூக்கு தான். கடைசியாக அந்த ஐடியா கைவிட்டு வேறு ஆட்களை வச்சு தான் அந்த புக்குக்கு படங்கள் போட்டிருந்தார். அதுதான் அவரவர் துறையில் அவரவர் சிறப்பு வாய்ந்தவர்கள் அல்லவா. அதில் ஏற்ற இறக்கம் என்று பார்த்து விட்டால் இந்த சமூகத்திற்கான சேவை தான் அங்கு தடங்கலாக அமைய போகின்றது. அழகாக சொல்லியிருந்தீர்கள். அதுவும் இந்த கார்ட்டூனிஸ்டுகள், உங்களுக்குள் ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கின்றது, சமூகத்திற்கான சீர்திருத்த எண்ணப்பாடுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து நீங்கள் ஒரு கார்ட்டூனாக வெளிப்படுத்துகின்றீர்கள் என்றாலும் இதில் அடுத்த கேள்வி என்னுடையது, நீங்கள் சின்ன சின்ன நுட்பங்களை எல்லாம் கையாள்வீர்கள். எப்படியும் ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் குறிப்பிட வேண்டுமானால் அதற்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு படம் வைத்திருப்பீர்கள், ஏதோ ஒரு குழுவுக்குறி வைத்திருப்பீர்கள். இதை பார்த்தால் இது இன்ன தலைவர் தான், இவரைத்தான் குறிப்பிடுகின்றார்கள் என்று பார்த்ததும் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும் அந்த கார்ட்டூன்கள். ஆகவே ஒரு கார்ட்டூனிஸ்டாக உங்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த கைதேர்ந்த நுட்பங்கள் என்ன, நீங்கள் உங்களை எப்படி மெருகூட்டி கொண்டீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஆரம்பத்தில் வந்து ரொட்ரிங் இங்க்குன்னு சொல்லி ஒன்று பயன்படுத்துவோம் படங்களுக்கு. அதில் தான் முக்கியமாக அதில் தான் படங்கள் இந்த கேலி சித்திரங்கள் வருகிறது. பொதுவாக ஒரே ஒரு கருப்பு இங்கு தான் ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு வந்து அது படிப்படியாக மாறி இப்போ வந்து கிராஃபிக்ஸ் வழியால் கார்ட்டூன்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பத்தில் வந்து பேனா ஒன்லி பேனாவில் தான் நாங்கள் இதை வந்து பண்ணினது. ரொட்ரிங்னு சொல்லி ஒரு பேனா பிரத்யேகமாக அதுக்குன்னே அந்த பேனை எங்களுக்கு கிடைக்கல, அதில் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு அதில் மாற்றங்கள் நடந்து இப்போ வந்து கம்ப்யூட்டரில் போட்டு அட்வான்ஸாக நிறைய பண்ணுறோம். நிறைய பின்னணி காட்சிகள், மெருகூட்டல்லாம் நிறைய இருக்கும். இப்போ அதை விட ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டு வரோம். இதே நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க சில அரசியல்வாதிகளை இதை பார்த்தோன்னே இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இதில் வந்து இந்த கார்ட்டூனில் வந்து என்னென்னா, இப்போ அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க.
அப்போ அவங்கள வந்து நாங்கள் அந்த முகத்தை தான் நாங்கள் வந்து கட்டாயம் அதை தான் நாங்கள் எடுப்போம். இப்போ முகத்தில் பார்ப்போம் அவங்களோட நெற்றி வந்து நீளமாக இருக்கிறதா, அந்த நெற்றி, அதே மாதிரி மூக்கு, வாய், இதை வந்து நாங்கள் ரொம்ப கவனிப்போம். கண்ணெல்லாம் ரொம்ப சின்ன கண்ணாக ரொம்ப பெருசாக, பெரிய கண்ணுன்னா கார்ட்டூனில் அதை விட கொஞ்சம் பெருசாக அட்வான்ஸாக பண்ணுவோம், அதான் மிகைப்படுத்தல். மூக்கு கொஞ்சம் நீளமாக இருந்தால் நாங்கள் பண்ணுறதுல ஒன்றும் அட்வான்ஸாக மூக்கு இருக்கும், வாய் இந்த மாதிரி இருக்கும். இப்போ குறிப்பாக நீங்கள் ரஜினிகாந்த் எடுத்துங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரோட முகத்தில் பார்த்தீங்கன்னா கண் ரொம்ப சின்னது, நீங்கள் அதை அவதானிக்கணும். அப்போ கார்ட்டூனில் போடக்குள்ள 2 புள்ளி வச்சாலே போதும். புள்ளி வச்சு அந்த கருப்பு திக்கான மீசையை வச்சு முடியை வாரி விட்டோம்னா ரஜினி தான் கரெக்டாக வந்து உட்காந்துரும். அது மாதிரி இந்த சிறப்பம்சங்களை வந்து கையாளும். இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 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 புசு புசுக்குள்ளா, கலைஞர் கருணாநிதி கருப்பு கண்ணாடி துண்டு, இந்த இந்த மாதிரியான சிறப்புகளும் இருக்குது. ஆனால் முக்கியமாக இந்த கார்ட்டூனிஸ்ட்டுகள் வந்து அழகான முகங்களை கார்ட்டூனாக போட மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால நான் வந்து அதுக்குன்னு விகாரமான முகங்களை பண்ணணும்னு இல்லை, ஆனால் அதில் சிறப்புகள் இருக்கணும். இப்போ இந்தியாவில் இருக்கின்ற சங்கர்னு ஒரு ஓவியர் இருந்தார் ஹிந்து பத்திரிகையில், அவரோட நேர்காணலில் கூட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார், நேருடைய முகத்தை அந்த இளமை காலத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சான். ஏன்னா ஒரு நேரு ரொம்ப அழகான முகம். அதுக்கு பிறகு ஒரு வயசானதுக்கு பிறகு தான் கார்ட்டூனுக்குள்ளே அதை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சங்கரே அதை சொல்லியிருக்கிறார். ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்குது. எப்படியான சவால்கள் எல்லாம் இருக்கின்றன இல்லையா? எங்களுக்கு அது தெரிவதே இல்லை. ஆனால் உங்கள் துறைகளில் நீங்கள் ஆழமாக கருத்துக்களை பரிமாறும் போதுதான் அதில் இருக்கக்கூடிய சவால்களும் நடைமுறை சிக்கல்களும் தெரிகின்றன. இதேவேளை நீங்கள் இந்தியாவிலும் சேவையாற்றி இருக்கின்றீர்கள் பல காலம். பலரோடு நீங்களும் உங்களுடைய ரோல் மாடல் என்றெல்லாம் பலரை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே அவர்களோடு சேவையாற்றிய காலகட்டம், உங்களுடைய இந்த ஊடக வாழ்க்கையில் இத்தனை காலத்திலும் உங்களை ஒரு கார்ட்டூனிஸ்டாக நீங்கள் எப்படியெல்லாம் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அதை பற்றி எல்லாம் எங்களோடு பகிருங்கள். இப்போ இங்கே பண்ணணும். இப்போ இங்கே நான் ஒரு ஊடகத்துறையில் ஒரு 20 வருட காலமாக இருந்தேன். தினகரன், இப்போது தமிழர் நாளிதழில் இருக்கிறேன். இருந்து பண்ணிக்கிட்டு போக்குள்ள முகநூல் தான் எங்களுக்கு பெரிய அளவில் இப்போ கை கொடுத்த சமீப காலமாக. ஏன்னா அதில் பதிவேற்றங்கள் செய்யும்போது இந்த வெளிநாடுகளில் இருந்து நிறைய எங்களோட தொடர்பு பண்ணி, ஆமாம், லண்டன்ல இருந்து கூட அங்கே இருக்க புத்தகங்கள் கூட நான் வந்து கருத்து படங்கள் வரைஞ்சி கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு. அப்போ அது மாதிரி தான் தமிழகத்தினுடைய வாய்ப்புகளும் கிடைத்தது. குறிப்பாக பாக்கியராஜ் சினிமா நடிகர், அவர் தான் பாக்கியான் மேகசின் உங்களுக்கு தெரிஞ்சார். அப்போ கொரோனா டைமில் அவங்க அதை அச்சு பதிப்பு செய்ய முடியாமல் போன காரணத்தினால அவங்க வந்து மின்னிதழாக பண்ணாங்க, கதிர்ஸ்ன்னு சொல்லி. அப்போ என்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அவர் அசிஸ்டன்ட் தான் பேசினார், அவர் பாக்கியராஜ் சாருடைய. சரி, இதை பண்ணுங்கள், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு பண்ணணும். அந்த மாதிரி அதுக்கு பிறகு விடியல் இலக்கிய இதழ் பாண்டிச்சேரியில் கடைசியாக மதனை கூப்பிட்டார். ரொம்ப ஆச்சரியம் போயிடுச்சு. விகடகவிங்கிற ஒரு மின்னிதழ் இப்போ அவர் செஞ்சுக்கிட்டு வராரு. அதில் பண்ணணும். இது குறிப்பாக முகநூல் ஊடகத்தான் இந்த தொடர்புகள் கிடைச்சது. ஆமாம், படிப்படியாக போனோம். அப்போ மதன் தானே என்னுடைய குரு. பேசிக்கலாக என்னுடைய ஜோக்ஸ் படங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மதனுடைய பாதிப்பு நிறைய இருக்கும். அப்போ மதனை போய் அவர் சென்னையில் மந்தவெளி, அங்கே தான் அவங்க வீடு இருக்குது, அங்கே போய் நான் சந்தித்து படங்களை காட்டி நான் சொன்னேன், உங்களுடைய ஆஸ்தான சிஷியன் தான் நான் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கு பிறகு சமீபத்தில் வந்து விகடகவியில் பண்ணும்போது கூட அதை போய் கேட்டாங்களாம், இந்த படங்களை அவங்களோட உதவி ஆசிரியர்களை இதை நம்ம எப்படி போடலாமா என்ன மாதிரின்னு பார்த்தோன்னே ஓகே பண்ணிட்டாராம். ஆமாம், அவர் உதவியாளர் சொன்னாங்க, மதனே சரின்னு சொல்லிட்டார் ஐயா, பெரிய ஷொக்காக இருந்தது அப்படின்னு. ஆமாம், நிச்சயமாக. இதே வேளை மேலே தேய்த்திய பார்த்தீர்களானால் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், மேலைத்தேய நாடுகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இந்த கார்ட்டூனிஸ்டுகள் ஊடாக மத நிந்தனையாக இருக்கட்டும், சமூக நிந்தனை அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுமம் நம்பக்கூடிய ஏதோ ஒரு விடயத்தை கேள்விக்குட்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கார்ட்டூன்கள் மூலமாக வெளிப்படுத்துவார்கள். இதனால் பல்வேறு சமூக சிக்கல்கள் கூட அங்கு எழுவதுண்டு. ஆனால் தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரையில் கார்ட்டூனிஸ்டுகளினுடைய அந்த படைப்புகள் ஒரு ஆரோக்கியமான தளத்தில் தான் இருக்கின்றன. எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு குழுமத்தையும் அவர்களுடைய நம்பிக்கையையும், குறிப்பாக மதமோ அல்லது அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு கலாச்சாரமோ எதையும் கேள்விக்குட்படுத்துவதோ அல்லது நிந்திப்பதாகவோ இருப்பதில்லை. ஆகவே நீங்கள் ஒரு ஆரோக்கியமான கார்ட்டூன் கலாச்சாரத்துக்குள் இருப்பவராக அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது அது நல்ல ஒரு விஷயந்தான். இப்போ இங்கிட்டு நம்மளுடைய ஆசிய நாடுகளில் வந்து இந்த கார்ட்டூனில் வந்து இப்படி நீங்கள் சொல்லுகிற மாதிரி இந்த மத நிந்தனை, இப்போ கார்ட்டூன் சொன்னால் அதில் முக்கியமாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று மத நிந்தனை, அது வந்து பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளை பற்றியும் கார்ட்டூனில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில வரையறை இருக்குது. அது 2 தான் இருக்குது, பெருசாக இல்லை. நம்ம நாட்டில் இங்கே எடுத்துக்கிட்டால் மதங்களை பற்றி விமர்சனம் செய்ய முடியாது. அப்படி செஞ்சு நிறைய சிக்கலுக்குள்ளான சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இதெல்லாம் போட்டு பெரிய பிரச்சனையானதெல்லாம் இருக்குது இங்கே.
ஆனால் இந்தியாவில் அது சுத்தமாக இல்லை. எந்த சாமியோ சாமியார்களை வச்சு ரொம்ப ஜோக்ஸ் பண்ணலாம். நானே நிறைய சாமியார்களை வச்சு ஜோக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த நிலைமை இலங்கையில் இல்லை. இலங்கையில் அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப இதே மத்திய கிழக்கு நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடியவே முடியாது. அங்கே ரொம்ப கட்டுப்பாடுகள். இதற்காக கார்ட்டூனிஸ்டுகள் கொல்லப்பட்ட வரலாறுகள் கூட இருக்கிறது. நிறைய அச்சுறுத்தல்கள். அதான் அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்ட்டூனிஸ்ட்டை தூக்கி ஜெயிலில் போடணும்னு தான் அவங்களுடைய சிந்தனை இருக்குமா. அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை நாங்கள் மதிக்கணும் இல்லையா? அப்போ ஒரு நாடு அந்த நாடுகளுடைய கொள்கையின்படி அந்த 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 கடவுளை வந்து நாங்கள் வந்து கார்ட்டூனாவோ அதை பற்றி விமர்சிக்க கூடாதுங்கிற இருக்கிற போது அதை மீறி எங்களுக்கு செய்ய முடியாது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் அடங்கி தான் இருக்கணும். ஆனால் குறிப்பாக இலங்கையிலையும் சுதந்திரம் இருக்குது, ஆனால் மத விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடுகள் இங்கேயும் இருக்குது. இந்தியாவில் சுத்தமாக அது இல்லை, அடித்து சொல்லுவேன் நான். ஆமாம், சுத்தமாக ஆமாம், ஆமாம். அழகாக சொல்லியிருந்தீர்கள். ஊடக தர்மத்திற்கும் ஊடக அறத்திற்கும் நடுவில் நின்று கொண்டு மக்களுக்கு தேவையான அந்த கருத்துக்களை நகைச்சுவை உணர்வோடு கூடியதாக அப்படியே வெளிப்படுத்துவதற்கு அந்த ஓவியங்களின் துணையோடு பங்காற்றக்கூடியவர்கள் தான் இந்த கார்ட்டூனிஸ்டுகள். ஆகவே இன்றைய தினமங்களோடு இணைந்திருந்தார் கார்ட்டூனிஸ்ட் மணி ஸ்ரீகாந்தன் அவர்கள். தமிழன் நாளிதழில் இப்போது பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு மூத்த கலைஞர் அல்லது மூத்த ஊடகவியலாளர் என்று கூட சொல்லலாம். இவர் எங்களோடு இணைந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்கள் மற்றும் கார்ட்டூன் உலகத்தின் சமகால நிலைப்பாடு பற்றியெல்லாம் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். நன்றி ஐயா. நன்றி.